வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு சின்ன கதையை பார்க்கலாமா? அதாவது ஒரு சிற்பி இருந்தார். அவர் நல்ல பாறைகளை தேர்ந்தெடுத்து அழகாக சிற்பம் வடிக்கிறதுல ரொம்ப கைதேர்ந்தவர். அவர் ஒரு யானை சிற்பம் செதுக்குன்னா அப்படியே தத்ரூபமாக யானை நிற்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு மயில் சிற்பத்தை செதுக்குனா அப்படியே மயில் ஆடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப அழகாக இதே மாதிரி கடவுளோட வடிவங்களை சிற்பமாக செதுக்குனாலும் அப்படியே முகத்தை பார்த்தா கடவுள் அதில் குடிக்கொண்டிருப்பார். இந்த மாதிரி சிற்பம் செதுக்கிறதுல அவர் ரொம்ப கைதேர்ந்தவர். ஒரு நாள் அவர் ஒரு காட்டு பாதையாக போயிட்டு இருந்தார். அப்போ ஏற்கனவே அவர்கிட்ட அந்த ஊரில் உள்ள அரங்காவலர்கள்லாம் ஒரு கோயிலுக்கு ஒரு அழகான ஒரு விநாயகர் சிலை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவர் அப்படியே போயிட்டு இருந்தப்போ ஒரு மலைப்பகுதிக்கு போயிட்டு இருந்தப்போ ஒரு அழகான பாறை ஒன்று பார்த்தாரு. சில சமயம் சில பாறையை பார்க்குறப்ப அவருக்கு கண்ணுக்கு தெரியும், இந்த பாறையில் இந்த சிற்பம் செதுக்குனா ரொம்ப அழகாக வரும் அப்படின்னு அவரோட உள்ளுணர்வு அவருக்கு உணர்த்தும். அது மாதிரி ஒரு பாறையை பார்த்த உடனே சரி இதில் நம்ம விநாயகர் சிலையை செதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. உடனே அவர் மானசீகமாக எந்த ஒரு கல்லோடையும் கூட பேசக்கூடியவர் அவர். அப்போ ஒரு பாறை முன்னாடி நின்று நான் இப்போ உன்னை செதுக்கி அழகான ஒரு விநாயகர் சிலை உருவாக்க போகிறேன் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாறையும் சரி அப்படின்னு சொன்னது. உடனே இவர் உளி எடுத்து செதுக்க ஆரம்பித்தார். ஒரு 2-3 தடவை தான் செதுக்கியிருப்பார். இந்த பாறை வலி பொறுக்க முடியாமல் கத்துச்சு, என்னைய விட்டுருங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு. உடனே இவர் சொன்னார், கொஞ்சம் பொறுத்துக்க, என்ன இந்த வலியெல்லாம் நீ தாங்கினாதான் அழகான சிற்பமாக உருவாவ அப்படின்னு சொன்னார். உடனே இது கொஞ்சம் அரை மனசாக இருந்தது. திருப்பி ஒரு தடவை தான் இவர் உளியால் தட்டியிருப்பார். உடனே திருப்பி கத்திடுச்சு, வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டு. உடனே இவர் சரி இந்த பாறை சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு. அடுத்து ஒரு 5-6 அடியிலேயே இன்னொரு பாறை இருந்தது. அதுவும் ரொம்ப அழகான பாறையாக இருந்தது. உடனே அதை பார்த்துட்டு சரி இந்த பாறையில் செதுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பாறைக்கிட்ட மானசீகமாக பேசுகிறாரு. உன்னைக்கிட்ட நான் செதுக்க போகிறேன், அழகான ஒரு விநாயகர் சிற்பத்தை உருவாக்க போகிறேன் அப்படின்ன உடனே அந்த பாறை அப்படியா, நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் செதுக்குங்க அப்படின்னுச்சு. உடனே இவர் நான் பாறை உளியால் செதுக்கிறப்ப ரொம்ப வலிக்கும், பரவாயில்லையான்னாரு. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னது. அப்புறம் இவர் உளியால் செதுக்க ஆரம்பிக்கிறப்ப செதுக்க செதுக்க அந்த பாறைக்கு ரொம்ப வலிச்சுது. இருந்தால் கூட அது அப்படியே பொறுத்துக்குச்சு. அப்படியே அந்த நல்லா செதுக்கி அவர் நினச்சதுக்கு மேலே இறை அருளால், விநாயகர் பெருமான் அருளால் அது அழகான விநாயகர் சிலையாக உருவாயிடுச்சு. உருவானதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த விநாயகர் சிலை இருக்கிறத பார்த்துட்டு அந்த அரங்காவலர்கள்லாம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு, இது இங்கேயே இருக்கட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் வந்தவங்கெல்லாம் பக்தர்கள்லாம் பார்த்துட்டு அந்த விநாயகர் சிலையை கையெடுத்து கும்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த இடத்துல அப்படியே வந்தவங்கெல்லாம் அதுக்கு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம்லாம் பண்ணுறது, பூஜை செய்கிறது, இப்படியே ஆரம்பித்தாங்க. அது இந்த விநாயகர்கிட்ட வேண்டுனா எல்லாமே நடக்குது, காரியம்லாம் கை கொடுது அப்படின்னு ஒரு செய்தி ஊரெல்லாம் பரவ எல்லா ஊர்கள்லேருந்து மக்கள் வழிபட ஆரம்பித்தாங்க. அப்போ சரி இது வழிபடுறப்ப இது தேங்காய் உடைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்குறப்ப பக்கத்தில் இன்னொரு பாறையை பார்க்குறாங்க. அதுதான் அந்த சிற்பி முதல்ல பார்த்த பாறை. அந்த பாறையை பார்த்துட்டு சரி இதில் உடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கெல்லாம் அதில் அடித்து அடித்து தேங்காயை உடைச்சாங்க. ஒவ்வொரு தடவை தேங்காய் உடைக்கிறப்பையும் இந்த பாறைக்கு வலிக்கும் என்ன. அப்படி வர்றவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் அதை அடித்து அடித்து அந்த தேங்காய் உடைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இந்த பாறை நினச்சிது, நம்ம அன்றைக்கி ஒரு நாள் இந்த வழியை பொருட்படுத்தாமல் நம்ம இருந்திருந்தோன்னா இந்நேரம் நம்மளும் எல்லாரும் வழிபடத்தக்க சிற்பமாக இருப்போம். இப்போ நம்ம வேறு தேங்காய் உடைக்கிற கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாறை வருத்தப்பட்டு தான். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்,
நம்ம ஒரு அழகான சிற்பமாக உருவாகணும், ஏன்னா எல்லாரும் நம்மளை மதிக்கணும், வழிபடணும், நம்மளை வந்து கொண்டாடணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு வந்து ஏற்படுற சின்ன சின்ன வழிகளோ பெரிய வழிகளோ எதையுமே நம்ம பொருட்படுத்தக்கூடாது. அப்படியே நம்ம பொறுத்துக்கிட்டோன்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு நம்ம வந்து நல்லா எல்லாரும் மதிக்கத்தக்கவங்களாக வாழ்வோம். இது வந்து இந்த கதை மூலமாக தெரியுது. இதை வந்து அண்மையில் படித்தேன் இந்த கதை. இதை வந்து அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஏன்னா அதனால் நீங்கள் இந்த கதையை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன பசங்களுக்கு, அதாவது 10th 11th படிக்கிறவங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் சும்மா அனுப்பி விடுங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து துவண்டு போய் என்ன சரி இது நமக்கு சரியாக வராது அப்படின்னு விட்டுறாங்க இல்லையா? அப்படி இல்லாமல் எதையுமே நம்ம வந்து லைஃப்பில் பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளம் வயசுலேயே அவங்க மனசில் இந்த எண்ணெய் விதை விழுந்துருச்சுன்னா நிச்சயம் அவங்களும் ஒரு சாதனையாளராக உருவாங்குவாங்க. என்ன ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள்.